பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் ரூத் என்கிற மோவாபிய ஸ்திரீக்கு சொல்லப்பட்டது. மோவாபிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஏன் அது தனித்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோவாப் சந்ததி கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஏனென்று சொன்னால், லோத்தினுடைய குமாரத்திகள் லோத்திற்கு பிறப்பித்த பிள்ளைகள்னால உருவான சந்ததி. கர்த்தரால் அருவறுக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் மோவாப் சந்ததி. அப்படிப்பட்ட மோவாப் சந்ததியில் உள்ள ஒரு பெண் தான் யார்? ரூத். ஆண்டவர் மிகவும் வெறுக்கிற சந்ததி அது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்கள். ஆனாலும் அந்த கூட்டத்தில் ஆண்டவர் ரூத்தை தேர்ந்தெடுத்தார். ரூத்தின் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆண்டவர் பிறப்பதற்கு வம்சாவளியாக வரக்கூடிய அந்த வம்சத்தில் ரூத் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவள் குணசாலி என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நகோமி கூட ரூத் பிடிவாதமாக இருந்து தன் கணவனை இழந்த சூழ்நிலையிலும் மாமியாரோடு சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி ரூத் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவங்க அந்நிய தேசத்தாராக இருந்தால் கூட மாமியாருடைய தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையான தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால ஆண்டவர் அந்த ஸ்திரீயை தேர்ந்தெடுத்தார். அவங்கள அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் நம்மளை பற்றி சொல்லலாம், இது உங்களுக்கு வம்சாவளியாக வரக்கூடிய சாபம்தான், உங்கள் குடும்பம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இதுக்கு தான் தகுதியானவங்க, உங்களால் முன்னேற முடியாது, உங்களால் வாழ முடியாது, நீங்கள் இதுக்காண்டி பிறந்தவங்க தான், இதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் சொல்லி எந்த மனுஷங்க நம்மளை குறித்து சாட்சி சொன்னாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ரூத்தை போல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதுனால நிச்சயமாய் நம்மை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் மனுஷங்களுடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மனதில் உறுதியாய் வைத்து கொண்டு குணசாலியான ஸ்திரீகளாய் நல்ல மனிதர்களாய் நம்ம வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.